வேற இது நல்லா இருக்காது. சரி. பைய வேணும் தலைவா, பைய எடுத்துக்கணும் கேமரா வச்சுட்டு. இப்போ நம்ம வந்து இதை இருக்குதா தெரியல, நம்ம ஆந்தூரில் இருக்காங்க பாருங்கள், இங்கே எவ்வளோ பெரிய டூரிஸ்ட் இது இருக்கு பாருங்கள். அதான் தான் இங்கே பார்க்கலாங்க. இது ஒரு நிமிஷம் இல்லை, இது நான் முதல்ல முடிச்சுக்கிறேன். இங்கே குமணா நல்லா மேலே தூக்கி போடுறான். குமணா மேலே தூக்கி போடுறான். மேலே தூக்கி பிடிக்கும். மேலே தூக்கி ஏதாவது ஆகிறதுக்கா? இதுக்கு மேலே எங்கேயே மேலே தூக்குது? இப்படி தூக்கி பிடிச்சி வர முடியாது. இல்லை, இதுக்கு ஏற்கனவே இதில் இருக்கு. நம்ம பாதாள காசால இருக்கும். அது ஷாப்பிங் சென்டர் பாருங்கள். அதில் உள்ள லிக்கர் ஐட்டம்ஸ் காமிக்கிறோம். இங்கே பார்ப்போம் என்ன ரேட் ஆகுதுன்னா. ஓகே, வளர்த்தின் 1 லிட்டர் பாருங்கள். இல்லை, இவங்கள்ட்டெல்லாம் பிளாக் ராம் வந்து விலை அதிகம் நினைக்கிறேன். இல்லை, ரம்மெல்லாம் வந்து கொஞ்சம் விலை அதிகம் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஆந்தூரில் வந்து பாதாள காசில் இருப்போம். அங்கே உள்ள சமுத்திர கொமர்ஷியலில் ஆக்சுவலாக வந்து இங்கே விஸ்கி எல்லாமே வந்து ஃபால்ஸில் இருக்க மாதிரி அந்த டேஸ்ட் வருமானு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் பிராந்திலாம் நிறைய பிராந்திஸ் இருக்குது. நீங்கள் வந்து போனீங்கன்னாக்கா நம்மளது என்னன்னாக்கா ஒரு சின்ன அட்வைஸ் தான். அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்கு அப்படி பார்த்துக்காங்க. பிராந்திலாம் வந்து ஆனால் ஃபால்ஸில் கிடைக்கவே கிடையாது. அங்கே வந்து 1 லிட்டர் பிராந்தி 5 €, 4.75, 4.80, 5 euros தான். ஆனால் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஆனால் அந்த பிராந்தி இங்கே கிடைக்கவே கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. அதை மாதிரி உள்ள பொருள் வாங்கினேன். ஏன்னா இங்கே தான் ஃபால்ஸில் விஸ்கி உங்களுக்கு அதிகமாக கிடைக்குதா. அது இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஸ்கிலாம் ரொம்ப ரேட்டு ஒன்றும் பெரிய சொல்ல முடியாது. ஏன்னா மக்கி ஷோல்டர்லாம் அங்கே 30 € விற்கிறாங்க, 29 சில்லரை, இங்கே 35 €. ஏன்னா இங்கே வந்து சோல்டு போட்டாங்கனாக்கா அவங்க வந்து இன்னும் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி. அதனால் பிராந்தி. இன்னொன்று வந்து ரோம்ப்ளோம், இது வந்து ஒயிட் ரம் வாங்கிக்கங்களாம். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து உங்களுக்கு ஒட்கா, இதெல்லாம் விலை சீப்பு. அந்த மாதிரி உள்ள பொருள்லாம் வாங்குறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக வந்து இவ்வளோ பாட்டில் தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. 2 லிட்டர் தான் அலௌடு. ஆக்சுவலாக உங்களுக்கு 5 புட்டை எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வந்து நீங்கள் பியர் வந்து பியர் வந்து எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லாமே சீப்பாக தான் இருக்கும் இங்கே. ஆனால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். வேன் ரேட்டு வேன் வந்து 6 சுவிட்ச் இருக்குது. நல்ல வேன். இன்னொன்று இருக்குது 2020 9 சுவிட்ச். மெயினாக இன்னொரு விஷயம் வந்து வேனாக வாங்குறது ஃபால்ஸில் வாங்குறது தான் நல்லது. ஏன்னா எஸ்பைன் வேன் வந்து அந்தளவுக்கு நல்லாக்குமா தெரியல. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பாக்கி வந்து உங்கள் கொரோனா பேர் வந்து அந்த ஊரில் விலை அதிகம் ஃபால்ஸில். இங்கே பாருங்கள், 690, 6x33 சேல். அங்கே வந்து 10-20க்கு மேலே இருக்குங்க.
டங்கன் வந்து 24 பேருக்கு வந்து 20,000. இது சவால் 2000. ஆனால் முக்கால்வாசி உள்ள வேறு விஷயம்லாம் வந்து எல்லாம் எஸ்பேனியலுக்கு தான். எல்லாம் வருஷம் அதிகமான வருஷம். $8.99 தான் இங்கே. சிவாஸ் வந்து 12 வருஷம், இது 1950. மங்கி ஷோல்டரு உங்களுக்கு ஆனால் 29.55. ஆனால் வந்து 1 லிட்டர் அது 35 நினைக்கிறேன். இதில் இது சிங்கிள்டன் இருக்கா? இன்னொன்று முக்கியமான விஷயம், இங்கே மட்டும் தயவுசெய்து சாக்லேட் மாதிரி வாங்கிடாதீங்க. சாக்லேட் சுத்தமாக வாயிலே வைக்க முடியாது, நல்லாவே இருக்காது அவங்ககிட்ட. இன்னும் பெரிய பாக்கெட்டில் போட்டு €3 350 போட்டுருப்பாங்க, 3.55 சம்திங் எதை போட்டு €4. ஆனால் வாயிலே வைக்க முடியாது, அதை தூக்கி தான் கொட்டணும். அதனால் அந்த மாதிரி பொருளை வாங்காதீங்க. பாக்கி உள்ள இந்த மாதிரி உள்ளது தான் நல்லாயிருக்கும். இல்லை லெஸ்ஸி ஏதாச்சும் ஒன்றா நல்லா இருந்துச்சுன்னா பார்த்து வாங்கிக்கலாம் லெஸ்ஸி. அப்புறம் வந்து இங்கே வந்து பெட்ரோல் வந்து இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெட்ரோல், கசுவால், டீசல் இந்த மாதிரி உள்ள பொருள்லாம் விலை கம்மி. ஏன்னா இங்கே 1.75னா இங்கே 1.15 இருக்குது. அந்த பெட்ரோல்லாம் போட்டுக்கலாம். அதனால் வந்து அது கொஞ்சம் இது அந்த மாதிரி பொருள்லாம் கொஞ்சம் 12. வணக்கம். இப்போ நாங்கள் ஆந்தோர் பயணத்தோட 2வது நாளாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இங்கே ஒரு சிலது நேற்று விட்டுடுச்சு, அதனால் நீங்கள் வந்து அதனுடைய மறுபடியும் கொஞ்சம் கவர் பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். ஒரு சிறப்பு தகவல் இங்கே என்னென்னாக்கா, ரொம்ப சீப்பு எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி சரக்கு, சிகரெட்டு, மற்ற இங்கே டேக்ஸ் ஃப்ரீ. நேற்றே சொல்லியிருந்தோம் டேக்ஸ் ஃப்ரீ. அது பெட்ரோலுக்கும் செய்கிறோம். பெட்ரோல், டீசல், இந்த மாதிரி இந்த கார்பிரம் இது எல்லாத்துக்கும். அங்கே நீங்கள் ஃப்ரான்ஸில் போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு 1.80 1.90 அந்த மாதிரி இருக்கும். இங்கே 1 தான், 1.10 அந்த மாதிரி, 1.12. எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். 80 சாந்திம் கிட்ட €1 கிட்டத்தட்ட 50%, 50 கிடையாது, ஒரு 48-45% இங்கே இது கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு தூண் இருக்குது பாருங்கள், இந்த பங்க்கில் எப்படி மலை மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. அங்கே பாருங்கள், அங்கே சொர்த்தி ஃப்ரெஞ்சு, சொர்த்திதா அது என்ன ஊர் தெரில, சலாதா எஸ்பானியல், அது சொர்த்திதா என்ன ஊருதுன்னு தெரில. ஒரு வேளை அது போர்ச்சுகலாக இருக்குமோ, சலிதா இட்டாலி, இட்டாலியோ ஏதோ. ஓகேங்க, நம்மளோட கேப்டன் வர போகிறார் இப்போ உள்ள பைலட். ஆமாம், அவர் வந்து தான் நம்ம அங்கே போய் இது பண்ண வேண்டியது தான். இந்த ஸ்டேஷனோட பேர் நமது ஃப்ரெண்டு ஜேர்னலிஸ்ட் மேலே போய் டாப் ஹில்ஸில் போய் எடுத்த ஸ்னாப்ஸ் தான். அற்புதமாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் பயங்கர டயர்டாகிட்டோம், அதனால் நாங்கள் மேலே இப்போது ஏற முடியல. அவர் மேலே போனார். கார் போகிறதுக்கான வசதி வந்து கொஞ்சம் கம்மி. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டீப்பாக இருந்துச்சு, நடந்து தான் போகணும். திருப்பி போனோம், கடைசியில் அவர் வந்துட்டார் திரும்பி, அதெல்லாம் போக முடியல. ஆனால் வந்து இப்போ சீசன் இல்லை, அதனால தான் அந்த இது வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து போகிற அந்த ரோப்பில் போகிற இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு சீசன் இருக்கும்போது ரோப்பில் போகிற ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ சீசன் இல்லாத போது எப்படி இருக்குது பாருங்கள், நேச்சுரலாக எப்படி எந்த அளவுக்கு பியூட்டியாக இருக்குது பாருங்கள். ரியலி ஃபண்டாஸ்டிக்காக பார்க்க வேண்டிய இடம் அது, டாப் ஹில்ஸில். தேங்க்யூ.
Yan na pati. நாலு நீங்கள் 2 ஒரு 2 8 எக்ஸ்ட்ரா ஒரு வேங்குது அவ்வளோதான். அது வேங்க 8 லிட்டர் சொன்னால் போதும். இந்த டைமில் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் கூட ஒரு வேன் வந்து கூட எடுத்துகிட்டு வந்து பிரச்சனை கிடையாது. எடுக்கலாம் 5 லிட்டர் எடுக்கலாம். இதெல்லாம் செக் பண்ணுறாங்க. கேட்குறானுங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆளுக்கு 2 லிட்டர் தான் எடுத்துப்போனோம். ஒரு வேன் விஷயம் மட்டும் தான் கூட. அதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் பயம்தான். ஏன்னா கீழே வந்து கஸ்டம்ஸ் புஷ்ஷ போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம், நெருங்கினோம். அப்படி இருந்து எங்களை வந்து செக் பண்ண ஒரு லேடி ஒருத்தர் வந்து எல்லாம் செக் பண்ணால். ஆனால் சிகரெட் பாக்கெட் எதுவுமே இல்லை, நாங்கள் எதுவுமே வச்சில்ல. சிகரெட் கருத்தம் அதிகமாக வச்சுருந்தா தான் ரொம்ப பிடிப்பாங்க அவங்க. பாக்கி வந்து அல்கோல் போடுனாக்கா அல்கோல் மட்டும் எங்களுக்கு இருக்குது 8 லிட்டர். பாக்கி வந்து வேறு விஷயம் ஒன்றே ஒன்று தாச்சு. அதனால் பார்த்து ஸோ அதனால் அதிகமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டு ஃபைன் வாங்கிக்கிட்டு அதனால் வந்து அந்த போன ட்ரிப்பே வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து கரெக்டாக நாங்கள் சொல்கிறோம் அந்த லிமிட்டை கரெக்டாக இப்போ இது பண்ணாமல் அதை ஓவர்லுக் பண்ணாமல் ஒழுங்காக வந்து இது பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுதான். ஓகே, தேங்க்யூ. இருக்கலாம்.